மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 16 சனிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்று வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக டெல்டா மாவட்டங்கள் ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது நாம் எதிர்பார்த்தபடி டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதியான பாக் ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் பகுதிக்கு சென்றது. தற்பொழுது அது இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடல் பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சியாக சற்று வலுவடைந்து நீடிக்கிறது. இதனால் அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழையும், தமிழகத்தின் கடலூர் மாவட்டம் முதல் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மழைப்பொழிவானது பகலில் வெயில் வந்தவுடன் முற்பகலில் கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர் மற்றும் சிவகங்கை மேற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டங்களின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் பரவலாகி மதியம் அல்லது மாலை வேளைகளில் தமிழகத்தின் பெரும்பாலான மத்திய தமிழகம் மற்றும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மழைப்பொழிவானது நாளை முற்பகலோடு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை கிழக்கு பகுதி மற்றும் புதுவைக்கு வடக்கே உள்ள அனைத்து பகுதிகளிலும் பின்வாங்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை மறுதினம் கடலூர் மாவட்டம் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு நின்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மழைப்பொழிவானது 18ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தென்கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழையாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 18ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த மழைப்பொழிவு நின்ற பின் 19, 20ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கடலோர பகுதியான கோடியக்கரை மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் பகுதிகளான ராமேஸ்வரம், ராமநாதபுரம், மண்டபம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோரத்தில் சில பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் கன்னியாகுமரி கடலோரத்தில் சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 18 முதல் 20ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த காற்று சுழற்சியானது இந்த கீழடுக்கு சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் நீடிக்கிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு நோக்கி அரபிக்கடலை நோக்கி மெதுவாக நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் இது தொடர்ந்து கிழக்கு வடகிழக்கு காற்று குவிப்பை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி வருகிற 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி வரை மழைப்பொழிவு தென் மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர வாய்ப்புள்ளது. இதனால் டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் முதல் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் தங்கள் அறுவடை மற்றும் பூச்சி விரட்டி உள்ளிட்ட பணிகளை 18ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அடுத்த காற்று சுழற்சியாக இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள குமரிக்கடல் வரை ஒரு நீண்ட கீழடுக்கு சுழற்சியாக புதிதாக சுமத்ரா தீவு அருகே உருவாகி வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வருகிற 21ஆம் தேதி இரவு அல்லது 22ஆம் தேதி அதிகாலையில் மழைப்பொழிவு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில்
மிதமான மழை முதல் சற்று கனமழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதன் பிறகு உருவாகும் தீவிர நிகழ்வான பெண்கள் புயல் குறித்தான விரிவான மற்றும் தெளிவான வானிலை அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.